राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। अयोध्या எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சரியா போன ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? போன ஞாயிற்றுக்கிழமை தானே? போன ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா? நம்ம ராமனுடையதான திங்கக்கிழமையா தெரிஞ்சு. ஆமா, ஜனவரி 22 திங்கக்கிழமை, போன திங்கக்கிழமை. நம்ம போன திங்கக்கிழமை 30 இல்லையே? ஆமா, அது முன்னாடி திங்கக்கிழமை வச்சுக்கோங்க. 29, 22ஆம் தேதி அழகாக அயோத்தியாவினுடைய பிராண பிரதிஷ்டா. அப்படியே ராமன் நம்மோட செட்டில் ஆயிட்டான் இல்லையா? அவ்வளவு ஆனந்தமான நாட்கள். ராமராஜ்யத்துல வாழ ஆரம்பிச்சாச்சு நாம் எல்லாரும். சரியா? அங்க நம்ம அழகா சமர்த்த ராமதாச வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்பொழுதுமே மகாத்மாக்கள் ஒரு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அதுல விஸ்டாண்ட் பண்ணுவா, அதை எப்படியும் நடத்தி காட்டிடுவா. எப்படி ராமனை பத்தி சொல்லும் பொழுது ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பாரிய அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ராமனை போலவே அவனுடைய தாசர்கள், அவர்கள் ஒரு விஷயம் தீர்மானம் பண்ணிட்டானா நடத்தி காட்டிடுவா. அப்படிதான் மசூர்ல அவ்வளவு அழகா ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணார். இவ சாதாரணமா விட்டிருந்தா கூட சமர்த்த ராமதாசர் அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பார். ஆனா இந்த முகல் புதுசா முஸ்லீமா மாறினவாள்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப படுத்திட்டான்னா அந்த கோவில் எப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணலாம் அது இதுன்னா அப்ப சமர்த்த ராமதாஸ் கோவம் வந்துடுத்து. எதுவா இருந்தாலும் எங்க கோவில் விஷயம், எங்க தேசம், எங்களுடைய விஷயம் தலையிட உரிமை உங்களுக்கு கிடையாது. இந்த நிலமும் அரசாங்கத்தோடது. ஷாஹாஜி போஸ்லே அவர் அனுமதி கொடுத்திருக்கார். எதுவாக நீங்க அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்ட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெத்தட் அது. அதனால பார்த்தா ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த ராமநவமி உற்சவத்துக்கு தான் ரொம்ப அழகா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கார். அப்பதான் கோவில்களை பற்றிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்து கோலாப்பூர் விஷயம் சொன்னேன். ஏன்னா கோலாப்பூர்ல இருந்து அந்த அம்பாஜி அவர் வந்தார் அப்படின்னு சொன்னேன். அவருடைய மாமா வீட்டில இருந்து தான் அம்பாஜி, அவருடைய அம்மா, அவருடைய தம்பி எல்லாருமே சமர்த்த ராமதாசரோட வந்துட்டார். அப்பதான் கோலாப்பூர் கிரணோத்சவம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இந்த கிரணோத்சவம் சொல்லும் பொழுதுதான் பத்மநாபர் கோவில்ல இந்த மாதிரி உண்டு அப்படின்னு சொன்னேன். நிறைய கோவில்கள்ல உண்டு இந்த மாதிரி விஷயம். நிறைய 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 கோவில்கள்ல உண்டு. சரியா? நான் ஏதோ ஒரு கோவில், எங்கேயோ ஒரு கோவில்ல, எங்கேயோ குக்கிராமத்துல கோயம்புத்தூர் பக்கத்தில் எப்பயோ போன பொழுது
அங்க சிவனுடைய சன்னதியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சமயத்துல சூரிய கிரணங்கள் விழும். அந்த மாதிரி நிறைய கோவில்கள்ல உண்டு, நிறைய கோவில்கள்ல உண்டு. மாசி மாசம், பங்குனி மாசம், இப்படி ஒவ்வொரு இடத்துல உண்டு. இப்ப கிரணோத்சவம் இங்க உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, கோலாப்பூர்ல. இப்ப கூட நான் இதுக்கு போயிருந்தேன் இல்லையா, ஜாம்பு பக்கத்துல தான் பைட்டன்ல தான் நம்ம சந்த் ஞானேஸ்வரருடைய அவதார ஸ்தலம். அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த கோவில் கட்டியிருக்கா. அவருடைய ஜென்ம திதியின் பொழுது உள்ளுக்குள்ள சூரியனுடைய கிரணங்கள் வரும்படியாக டிசைன் பண்ணிருக்க. இப்ப பூசா கட்டின கோவில். ஸோ இதுக்கெல்லாம் பேஸ் நம்முடைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள். நம்ம ஹிந்துயிசம் போல இன்ஜினியரிங் மார்வல்ஸ் எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா விஷயம் தெரியும் நம்ம மகாத்மாக்களுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு. ஸோ வருஷத்துல நிறைய பேர் மார்ச் மாசம்னு போட்டிருந்தா, வருஷத்துல 2 தடவை இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவா. பகலும் இரவும் சமமாக இருக்கும், கரெக்டா ஈக்குவல், ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி 2 உண்டு. ஒன்னு மார்ச் 21, 22 தேதி, இன்னொன்னு செப்டம்பர் 22, 23. மார்ச் செப்டம்பர், சரியா? அந்த தேதிகள்ல ஈக்வினாக்ஸ் உண்டு. பகல் இரவு சம பொழுது. அந்த சமயத்துல, இந்த சூரிய அஸ்தமன சமயத்துல திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய கோவில் கோபுரம், கிழக்கு நடையில தான் பெரிய கோபுரம் உண்டு. பத்மநாப சுவாமி கோயில்ல கிழக்கு நடையில, கிழக்கு வாசல்ல தான் பெரிய கோபுரம் உண்டு. மற்ற 3 வாசல்கள்ல வாசல் தான் உண்டு, பெரிய கோபுரம் கிடையாது. இப்ப ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கோபுரங்கள் உண்டு, ரைட்டா? இந்த பத்மநாப சுவாமியுடைய கோவில் கோபுரத்துல சூரிய அஸ்தமன சமயத்துல கரெக்டா அந்த சூரிய கிரணங்கள் கோபுரத்தினுடைய உச்சியில ஒரு வாசல் இருக்கும், அதுக்கு அடுத்த வாசல், அதுக்கு அடுத்த வாசல், அதுக்கு அடுத்த வாசல், அதுக்கு அடுத்த வாசல், ஒரு 5 வாசல் இருக்கும் இல்லையா? கரெக்டா பியூட்டிஃபுல் டைமிங் கேப்ல 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கேப்ல முதல் மேல இருக்க வாசல்ல சூரிய கிரணங்கள் அப்படி வெளிச்சம் வரும். நான் போட்டோ அனுப்புறேன் பாருங்க. அதுக்கு அடுத்தது 2வது வாசல், அதுக்கு அடுத்தது 3வது வாசல், அதுக்கு அடுத்து 4வது வாசல், அடுத்து 5வது வாசல், அப்படி ரொம்ப அழகா முடியும் 5 நிமிஷம் கேப்ல. எல்லா வருஷமும் நடக்கிறது இது. திருவனந்தபுரத்திலே பல பேர் பார்த்திருக்க மாட்டா. இனியாவது திருவனந்தபுரத்தில் இருக்கவா போய் பாருங்க. வெளியூர்ல இருக்கோ அந்த டைம்ல அங்க போய் திருவனந்தபுரத்துல போய் இந்த கட்டாயம் சேவிங்கோ ஈக்வினாக்ஸ், சரியா? சந்தியா சூரிய அஸ்தமன சமயம். அப்ப எவ்வளவு தூரம் அவளுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் தெரிஞ்சிருக்கு, இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த கோபுரத்தை அவ்வளோ டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, கரெக்ட்? அதனால சனாதன தர்மம் ரொம்ப வசதி, கொண்டாடுவோம், அனுபவிப்போம். ஸோ நேத்திக்கான பதில் சொல்லியாச்சு. நிறைய பேர் கூகுள் பண்ணி பார்த்த சந்தோஷம், பரவாயில்ல. கூகுள் பண்ணாலும் புதுசா விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? நிறைய பேர் கொஞ்சம் லேட்டா கதை கேட்கிறா, முந்தானத்தி கேட்ட கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் அனுப்பிட்டு இருக்கா. பரவாயில்லன்ற பரவாயில்ல. அதனால என்ன, எப்படியோ உங்க விஷயம் நம்ம தேசத்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கல, அதுவே பாக்கியம். இன்னைக்கு ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம், நாங்க சில பேர்லாம் திருமழிசை ஆழ்வார் அவதார ஸ்தலம் போயிருந்தோம். அதை ஒட்டிய ஒரு கேள்வி, ஆழ்வார்கள்ல எத்தனை ஆழ்வார்கள் கலியுகத்திற்கு முன்னாடியே அவதாரம் செய்தார்கள்? இதுதான் இன்றைய கேள்வி. கலியுகத்திற்கு முன் அவதாரம் செய்த ஆழ்வார்கள் எத்தனை பேர்? மொத்த ஆழ்வார்கள் 12 பேர், சரியா? அதுல எத்தனை ஆழ்வார்கள்? 12 பேர்ல எவ்வளவு பேர் துவாபரயுகத்தோட கடைசி, அதாவது கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவதாரம் செய்தார்கள்? இதுதான் இன்றைய கேள்வி.
ஸோ இன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் கோவிலுக்கு போனோம். மெட்ராஸருக்கு சில சிஷ்யாலாம் வந்தா கோவிலை நன்னா சேவிச்சோம். அழகா அந்த இடத்த வைபவம் எல்லாம் சொல்லி அனுபவிச்சோம். அந்த மாதிரி மெட்ராஸில் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சவா கலந்துக்கலாம். அவாவாவுடைய கார்களில் இல்லாட்டி பஸ்ஸில் எப்படி வேணால் அந்த இடத்துக்கு வந்துடலாம். பெருமாளை சேவிக்கிறது, அந்த இடத்துல விஷயங்கள் சொல்கிறது, அதன் பிறகு அங்கிருந்து அவாவா கிளம்பி மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு போய்டுறது. இன்னைக்கு காத்தால 9:30 திருமழிசை கோவில் போனோம். மத்தியானம் 12:30 மணிக்கு அங்கிருந்து நாங்கள் எல்லாரும் கிளம்பியாச்சு. அந்த மாதிரி நாளை, அதாவது லேட்டாக கேட்டோம்னா கஷ்டம், 5ஆம் தேதி பிப்ரவரி திங்கட்கிழமை காத்தால ஒரு 9:45 அந்த மாதிரி சமயத்துக்கு திருநீர்மலை திவ்ய தேசம் போக போகிறோம். திருநீர்மலை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம், திருநீர்மலைன்னு பேர். தாம்பரம் கோயம்பேடு போகிற பைபாஸில் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருநீர்மலை திவ்ய தேசம். பிப்ரவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:45 சுமாருக்கு நாங்கள் இருக்கோம். யார் வேண்டுமானாலும் வரலாம், அங்கே பெருமாளை சேவிக்கலாம். கோவிலுடைய வைபவம், திவ்யதேச வைபவம் சொல்லுவோம், கேட்டுட்டு அவாவா கிளம்பிடலாம். நீங்கள் உங்கள் டிஃபன், உங்கள் லஞ்சு, உங்கள் ட்ராவல் எல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கோவில் வந்தேன்னா நான் அங்கே சொல்லுவேன் விஷயத்த நீங்கள் கேட்டுட்டு சந்தோஷமாக அந்த வைபவத்தை தெரிஞ்சுருந்து நீங்கள் அவாவா வீட்டுக்கு போயிடலாம். சரியா? அதுதான் பிளான். முடிஞ்சவா வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் ஒரு பைசாவும் தர வேண்டாம், ஒரு பிளானுமே இல்லை. ஏன்னா இல்லை எந்த விதமான இதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டு கோவிலுக்கு வரணும், அந்த டயத்துக்கு வந்துட்டேன்னா அந்த கோவிலுடைய மகாத்மியம் சொல்லும்போது நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? இதுதான் பிளான். ஸோ இப்போ நம்ம திரும்பியும் நம்ம சமர்த்த ராமதாசர் இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் நான் அப்படின்னா, இப்போ சமர்த்த ராமதாசர் எப்படி ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம் வர்றதுக்கும் ராமத்தியானம் வர்றதுக்கும் ராமனை அனுபவிக்கிறதுக்குமாக ஒரு உற்சவம் கொண்டாடுறோம். அந்த மாதிரி உள்ளூரில் லோக்கல்ல இருக்கிறவர்கள் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம். ஏன்னா நான் மெட்ராஸ் இருக்கிறதுனால மெட்ராஸ் லோக்கல்ல இருக்கவா அவள் பாட்டுக்கு வரலாம், சேவிக்கலாம், அவள் பாட்டுக்கு சேவிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிடலாம். அதனால தான் மெட்ராஸ்காரான்னு நான் சொன்னேன், ஈஸி அப்படின்றதுக்காக சொன்னேன். அது மாதிரி எந்தெந்த ஊர் போகிறோன்னா அந்தந்த ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் போகிறதுன்னு உண்டுங்க. உபன்யாசத்துக்கெல்லாம் போனேன் அப்படின்னா அந்த மாதிரி சொல்கிற பொழுது அந்த பக்கத்தில் இருக்கவர்கள்லாம் கூட வந்து கலந்து கொள்ளலாம். சரியா? சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா ஸ்ரீராமநவமி உற்சவம் அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வீதி உலா வரணுமே, ரதம் எல்லாம். அதனால அந்த மசூர் கிராமத்தினுடைய வீதிகள் அப்படி பயின்றிருக்கார். அப்போ ஒரு இடத்துல ஒரு இடைஞ்சல் வருது. என்ன அப்படின்னா, அந்த வீதியில ஒரு ஓரத்துல ரதம் அப்படி திரும்பணும் அந்த வீதியில. அப்போ ஊர்ல எல்லாம் அந்த ஊர் பொது கிணறு அப்படின்னா சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, கிராமத்தில் நடுவில் இருக்கும். அது வந்து அந்த சாலை ஓரத்தில் இருக்கும். அப்போ அது பக்கத்தில் ஒரு பெரிய மரம், நல்ல ஆழமுடைய ஒரு கிணறு அது. அப்போ அந்த மரம் வந்து சரியா அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கு. அந்த மரத்தினுடைய ஒரு கிளை வந்து, இந்த மரம் ஒரு மாதிரி சாஞ்சிருக்கு, அதுல ஓரத்துல அந்த களை அப்படி வளைஞ்சிருக்கு. அந்த களை சரியா கிணத்து மேல அப்படி போயின்னு இருக்கு, கிணத்துல கொஞ்சம் வசரத்துல. அந்த களை நீட்டிண்டு அந்த வீதிக்குள்ள வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்றது. ஸோ ரதம் போகிறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அப்ப சமர்த்த ராமதாசரோட சில சிஷ்யர்கள்லாம் கூடவே வர, மசூர்ல இருக்கக்கூடிய சிஷ்யர்கள். இந்த மொசல் ராம்லாம் மசூல் தானே, மசூர் தானே அவர்லாம். அவர் நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. அப்ப சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார், இந்த மரத்தினுடைய கிளைய வெட்டணுமே. அப்ப சில சிஷ்யாலாம் சொல்றா, சுவாமி அது வெட்ட முடியாது, ஏன்னா அந்த மரமும் சாஞ்சிருக்கு. சாதாரண மரம் ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு ஓரத்துல களை இருக்கும். நம்ம கிளையினுடைய அடிபாகத்துல உட்காந்துன்னு முன்னாடி வெட்டலாம்.
ஆனா இந்த மரமே ஒரு பக்கம் ஒரு சாய்வா இருக்கு, அந்த சாஞ்ச இடத்துல இந்த கிளை. ஸோ நீங்க அந்த கிளையில உட்கார்ந்துட்டு வெட்ட முடியாது. வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தள்ளி உட்கார்ந்து வெட்டணும். அதுவும் சரி வராது. எப்படி இருந்தாலும் அதை வெட்டும் பொழுது அந்த களை முறிஞ்சு களை மேல உட்கார்ந்து இருக்கிறவனும் நேர கிணத்துக்குள்ள விழுந்துருவான். அது கிணறு நல்ல ஆழமுடைய கிணறு அப்படின்னு சொல்லிட்டார். சமத்ராமதாசர் சொல்றதெல்லாம் கேட்கல. எல்லா சந்தர்ப்பத்திலையும் குருமார்கள் நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்டுலாம் இருக்க மாட்டான். ஆனா சில சமயத்துல நம்ம ஏதோ ஒன்று லாஜிக்கல் பிராக்டிக்கல் நம்முடைய அனுபவத்தை கொண்டு பேசுவோம். காரணம் இல்லாம ஒரு விஷயத்தை சொல்ல போறது இல்லையே. அப்ப சமர்த்த ராமதாசர் பார்த்தாலே அம்பாஜி அப்படின்னார். குருநாதா சொல்லுங்க, டே நீ என்ன பண்ற, இந்த களை மேல ஏறு, இதை எடுத்துன்னு போற அந்த கோடாரி எல்லாம் எடுத்துட்டு போ. நீ என்ன பண்ண, இந்த கலையோடைய இந்த பக்கம் உட்காந்துக்கோ, அதாவது அடிபாகத்துல இல்ல நுனிபாகத்துல உட்காந்து கிளைய வெட்டுற. சாதாரணமா முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணா நுனிபாகத்துல உட்காந்து அடிபாகத்தை வெட்டுறானே அப்படின்னு. காளிதாசருடைய விஷயத்துல எல்லாம் அப்படி சொல்றது உண்டு. நுனிபாகத்துல உட்காந்து அடிபாகத்தை வெட்டுறான் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுன்னா வெட்டும் பொழுது விழுந்துருவான், முறிஞ்சு விழும் பொழுது அதுல வெற்றவனும் விழுந்துருவான் இல்லையா. கலையினுடைய அடிபாக பிரான்ச்சினுடைய பாட்டம்ல உட்காந்து வெட்டினோம்னா முன்பாகம் விழு, நாம விசேஷா இருப்போம் வெட்டுறவன். அப்ப நீ அந்த பக்கம் உட்காந்து வெட்டுறான், சரி குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏறுனா இன்னொரு பக்கத்துல நுனி பாகத்துல உட்காந்து வெட்ட ஆரம்பிச்சுட்டான். சிஷ்யெல்லாம் சில பேர் சிரிக்கிறான், என்ன முட்டாள் மாதிரி இருக்கான், இவரே சொன்னாலும் அவனுக்கு தெரிய வேண்டாமா, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, கொஞ்சம் கூட அவருக்கும் தான் இல்லை இவனுக்கா தெரிய வேண்டாம், என்ன அப்படின்னா ஒரு குரு பக்தி ஒரு நிதானம் வேண்டாமா, சொன்னது அப்படியே செய்யணும் கட்டாயம் இருக்கா, யார் சொன்னாலும் யோசிக்க வேண்டாமா, அவ புலம்பின் இருக்கா. அதுக்குள்ள அவன் பாடுக்கு இறங்கினா ஜம்முன்னு வெட்டினா அப்படியே களை முறிஞ்சது நேர கணத்துக்குள்ள விழுந்தது. அவனும் உள்ள விழுந்தாச்சு. அம்பாஜி அலறிட்டா சிஷ்யாலாம். சமர்த்த ராமதாசர் களை வெட்டியாச்சு, இனிமேல் ரதம் வர்றதுக்கு ஒன்றும் கஷ்டம், அவர் தான் நடந்து போயிட்டு இருக்கார். சிஷ்யாளுக்கெல்லாம் பதறுது, என்ன மனுஷன் இவர், என்ன மனுஷன், ஒருத்தன் விழுந்துட்டான், என்ன ஆனான்னு பார்க்க வேண்டாமா, அவன் கீழே விழும்போது ஜெய் ஸ்ரீராம் உள்ள விழுந்துட்டான், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னு விழுந்துட்டான். இவராது டேய் உள்ள போய் பாருங்கோடா, சொன்னதே தப்பு, அவன் பண்ணது அதை விட தப்பு, விழுந்துட்டான். அப்ப கூட கவலைப்படாம ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். அவர் பாட்டு வேகமா நடந்து போனார், தெருவெல்லாம் பார்த்து சரியா இருக்கிறார், வந்தாரா ரத யாத்திரை ஆரம்பிக்கிட்டார். இந்த சிஷ்யாலாம் உள்ள வாங்கடா அப்படின்ட்டார். இவாளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, இவாளும் கணத்துக்குள்ள இறங்க விடல, அவரு வாங்க வாங்க போலாம் அப்படின்ட்டார். ஆயாச்சு, ரத யாத்திரை நடக்கிறது. இந்த சிஷ்யாளுக்கெல்லாம் டென்ஷன், ஆனா ஒன்றும் பேச முடியல அவர்கிட்ட, என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன கேட்கறதுன்னு புரியல. இப்படி அழகா ரதம் எல்லாம் ரத யாத்திரை முடிஞ்சு சாயங்காலம் ஆயாச்சு, ரதம் நிலைக்கு வந்தாச்சு. ராமனுடைய பாதுகையை வச்சு ஒரு ரத யாத்திரை. சிஷ்யாலாம் எல்லாம் முடிஞ்சோடனே குருநாதா என்ன அம்பாஜி, ஆமா அம்பாஜி கணத்துல விழுந்து விட்டான், விழுந்தான், என்ன இப்படி சொல்ற, இப்ப என்ன உங்களுக்கு அம்பாஜி இருக்கானான்னு பார்க்கணுமா, அவெல்லாம் இல்ல, அது அவெல்லாம் செத்து போயிருப்பான், அந்த பணத்தையாவது எடுத்து அந்திம காரியம் பண்ணணுமே அப்படின்னு இல்ல. சமதான் வேகமா நடந்து வர அந்த கணத்தங்கரைக்கு வந்தார், கணத்தை எட்டி பார்த்தார். காய அம்பாஜி கல்யாணம் ஆகேனா, என்ன அம்பாஜி எல்லாம் கல்யாணம் தானே, கல்யாணம்னா மங்களம் தானே, சௌக்கியம் தானே, சுகம் தானே, இது அர்த்தம். வருஷம் ஒன்றும் புரியல.
காய் அம்பாஜி கல்யாணம் ஆகேனா என்னடா அம்பாஜி எல்லாம் சௌகரியம் தானே? உள்ளேருந்து குரல் வருது, கணத்துக்குள்ளே தண்ணி இருக்கு, இந்த கடையெல்லாம் மேலே விழுந்துக்கிறது, அதுக்குள்ளே தண்ணியே சத்தம் வருது. ஜெய் ஜெய் ரகுவீர் சமர்த்த. சத்குருநாதன் கிருபா கடாட்சம் எல்லாம் கல்யாணம் தான். அவனுக்கெல்லாம் பிரமிப்பா போயிடுத்து. சரிடா கிடைச்சிடுத்து இல்லையா, மேல வா அப்படின்றார். கிடுகிடுன்னு தண்ணிக்குள்ளேருந்து வெளில வரான். கதால எப்பயோ விழுந்தவன் ரதயாத்திரம் முடிஞ்சாச்சு, சாயங்கால சமயத்துல வெளில வரான். வெளில வரான், கண்கள்ல ஆனந்த கண்ணீர், மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. சத்குருநாதானி இறுக்கி காலை பிடிச்சு இந்த ஓன்னு அழுதான். என்னடா ரொம்ப நாளா நீ கேட்டது கிடைச்சுடுதா அப்படின்னா. விஷாலுக்குலாம் ஒன்றும் புரியல. குருநாதா அவன் ரொம்ப நாள் ஆசை ராமனை பிரத்யட்சமா பார்க்கணும்னு அம்பாஜிக்கு. அப்ப சமர்த்தராமதாச தீர்மானம் பண்ணார், இந்த ஸ்ரீராமன உற்சவத்துல இவனுக்கு ராம தரிசனம் பண்ணி வைப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அவனுக்கு அத்தனை ஒரு குரு நம்பிக்கை, குரு மேல மரியாதை, குரு வார்த்தையில ஸ்ரத்தை. இந்த நம்பிக்கை மரியாதை இதை தாண்டி ஸ்ரத்த வேணும். நான் திரும்பியும் சொல்றேன், நான் எப்படியுமே சொல்றேன், சொல்றதெல்லாம் கேளுங்கோ, யோசனை பண்ணுங்கோ, நம்பிக்கையோட பண்ணுங்கோ, அவ்வளவுதான். ஒரு அறகுறையான நம்பிக்கை வேண்டாம், முழு நம்பிக்கையோட பண்ணுங்கோ. உங்களுக்கு அந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா பண்ணாதீங்க, காத்துருங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரட்டும், குருவுக்கு ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. உடனே அவனுக்கு சொல்றான், உள்ள விழுந்தேன் குருநாதா. பயமா இருந்தாடா? பயமே இல்லை. ஏண்டா நான் நுனிக்கலையில உட்காந்து உன்னை அடிக்கலையை வெட்ட சொன்ன, உனக்கு என்ன தோணித்து? என் குரு சொன்னாருன்னா ஏதோ காரணம் இருக்கும். ஏண்டா வெட்டி விழவுமே பயம் இல்லையா? எதுக்கு பயப்படணும் குருநாதா? தேச்சி பூத்த கேமாய இவர்தான் சொல்லியிருக்காருல அம்மாக்கு, அந்த பூதம் என்ன பிடிச்சிருக்குன்னு. ராமபூதம் இருக்கும்போது சத்குருநாதன் இருக்கும்போது எனக்கு என்ன குறை குருநாதா? உள்ள அப்படியே மென்மையா ராமன் தாங்கிண்டான் குருநாதா. இவ்வளவு நேரம் ராமனோட தான் இருந்தேன் குருநாதா, ராம தரிசனம் கிடைச்சது குருநாதா. எப்படா இருந்தா? ஐயோ பிரபு குருநாதா, ராமன் ராமன் தான் குருநாதா அப்படின்னு ஆனந்தத்துல தளச்சான். மற்ற சிஷ்யாலாம் குருநாதர் காலில் விழுந்தா. இவர் ஒண்ணுமே சொல்ல, பாதாளா அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, சிரிச்சா, வேற ஒன்றும் சொல்லல. இவர் காய் அம்பாஜி கல்யாணம் ஆகேனா அப்படின்னு கேட்டனா, அன்னிலிருந்து இந்த அம்பாஜி பேர் கல்யாண் சுவாமின்னு ஆயிடுத்து. கல்யாண் சுவாமி நல்ல பேர்ல. இன்னும் இவருடைய வைபவம் இருக்கு. சமர்த்த ராமதாஸோட நிறைய வருஷம் இருந்த ஒரு சிஷ்யன் இவர் தான். பெரியவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், நிறைய அனுபவங்கள் உண்டவருக்கு. ஒவ்வொன்றாக அனுபவிப்போமா? நீதி விஷயம் எப்பொழுதும் போல நாளை. காய் அம்பாஜி கல்யாணம் ஆகேனா. இன்னைக்கு கல்யாணம் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே இந்த அம்பாஜி ஞாபகம். கல்யாண் சுவாமி எங்கேயாவது கிணறு, மரம், கிளை, மரத்தை வெட்டுறான்னா இந்த விஷயங்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. राधे कृष्णा.